அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் மெட்ரோஸ் எக்ஸ்பிரஸ். இந்த வீடியோ ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ரூட்டுங்க. நம்ம காஞ்சிபுரம்லேருந்து திருப்பதி வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் யூடியூப்லேயே இதுதான் முதல் வீடியோ அப்படின்னு என்னால் சொல்ல முடியும். ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் திருப்பதியிலேருந்து காஞ்சிபுரம் 1-2 பேர் போட்டிருந்தாங்க. ஆனால் காஞ்சிபுரம்லேருந்து திருப்பதி வரைக்கும் டெடிக்கேட்டடாக இந்த ரூட்டில் நான் பார்த்த வரைக்கும் எந்த ஒரு வீடியோவுமே இல்லை. அதனால் நான் சொல்ல முடியும். நம்ம சேனலில் போல்ஸ் வச்சப்பவும் இந்த வீடியோக்காக தான் நிறைய பேர் ஓட்ஸ் பண்ணியிருந்தீங்க காஞ்சிபுரம் திருப்பதி ட்ரை பண்ண சொல்லி. ஸோ அப்படி நாம் இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிற வண்டி பார்த்திங்கன்னா இந்த டிஎன்எஸ்டிசி விழுப்புரமோட காஞ்சிபுரம் ரீஜன் ORIK-1 டிப்போவோட வண்டி. இது அசோக் லேலண்டோட BS6 வண்டி. BS6 புது வண்டி தான் இது. ரூட் நம்பர் 212H. காஞ்சிபுரம் டு திருப்பதி, வழி அரக்கோணம், திருத்தணி, நகரி, புத்தூர். ஓகே மக்களே, நம்ம வண்டி காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பிட்டுருக்கு. இந்த டைமில் நம்ம வண்டிக்கான டிக்கெட் ஃபேர் பற்றி பார்க்கலாம். டிக்கெட் ஃபேர் பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு 135 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம இன்டர்ஸ்டேட் வண்டி, அதனால் இன்டர்ஸ்டேட் சார்ஜஸ் எல்லாம் சேர்ந்து தான் வரும். அந்த டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 110 கிலோமீட்டர்ஸ் வருங்க அப்ராக்சிமேட்டாக. இது ஒரு இன்டர்ஸ்டேட் வண்டி அப்படிங்கிறத தாண்டி பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலே 3 மாவட்டம் தாண்டி போகுது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல நம்ம காஞ்சிபுரம்லேருந்து கிளம்பி ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்க அரக்கோணம் போகிறாங்க. அரக்கோணம்லேருந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்க திருத்தணி வழியாக போகிறாங்க. திருத்தணிக்கு அப்புறமா தான் இன்டர்ஸ்டேட்டு தமிழ்நாட்டிலேருந்து ஆந்திராவுக்குள்ளே போய் நகரி, புத்தூர் வழியாக கடைசியில் திருப்பதி ரீச் பண்ணுறாங்க. இந்த காஞ்சிபுரம்லேருந்து கிளம்பிட்டு நம்ம கோயில்கள் பற்றி பேசாமல் இருக்க முடியாதுங்க. இப்போ நீங்கள் பார்த்துருக்கலாம், ஏகாம்பரநாதர் கோயில் பார்த்துருப்பீங்க, அதுக்கப்புறம் காசி விஸ்வநாதர் கோயில் பார்த்துருப்பீங்க. முக்கியமான கோயில்னு பார்த்திங்கன்னா காஞ்சி காமாட்சி அம்மன் கோயில் இருக்குது, அப்புறம் வரதராஜ பெருமாள் கோயில் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இங்கே நிறையா கோயில்கள் இருக்குது. அண்ட் காஞ்சிபுரம்னு சொன்னாலே ஞாபகம் வர முதல் விஷயம் பட்டு தான். காஞ்சி பார்த்திங்கன்னா பட்டு நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு ஃபேமஸ் இங்கே பட்டு. இன்னும் பல விஷயங்கள் இருக்குது காஞ்சிபுரம் பற்றி பேசுகிறதுக்கு. காஞ்சிபுரமில் அவ்வளோ சிறப்புகள் அடங்கியிருக்கு. நீங்கள் காஞ்சிபுரம்லேருந்து பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் மக்களே. சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம ஜேர்னி இங்கேருந்து கண்டினியூ பண்ணலாம். அப்புறம் இந்த ரூட்டில் முக்கியமாக இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறதுக்கு, வீடியோ vlog எடுக்கிறதுக்கு நமக்கு பர்மிஷன் கொடுத்தா நம்ம கண்டக்டர் சாருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை இந்த வீடியோவில் நான் சொல்லிக்கிறேன். டிரைவர் சாரும் அப்படி தான், அவரும் எதுவுமே எந்த கேள்வியும் கேட்டுக்கல. அவர் கடைசி வரைக்கும் அவரும் சப்போர்ட்டிவாக தான் இருந்தார். டிரைவர் சார் அண்ட் கண்டக்டர் சார் 2 பேருக்குமே என்னோட நன்றியை நான் சொல்லிக்கிறேன் இந்த வீடியோவில். மக்களே, நம்ம காஞ்சிபுரம்லேருந்து கிளம்பி நம்ம காஞ்சிபுரம் டு திருப்பதி போகிற அந்த ரோட்டில் இப்போ ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். அண்டு இந்த வண்டி நான் பர்டிகுலராக ஏன் சூஸ் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது மக்களே. இதுக்கு முன்னாடி கிளம்புற அந்த சப்தகிரி எக்ஸ்பிரஸ் அப்படின்னு ஒரு வண்டி இருக்கும், ஸ்டிக்கரிங்லாம் பண்ணி. அதாவது திருப்பதி, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு அப்படி நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒரு போஸ்ட் நம்ம போட்டிருப்போம் ஏற்கனவே. அந்த வண்டியில் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்தேன். சில பல காரணங்கள்னால அந்த வண்டி நமக்கு கிடைக்கல. ஆக்சுவலி நான் அதுக்காக பர்மிஷன் கேட்டு நம்ம டிப்போ, அப்புறம் டைம் கீப்பர் சார் எல்லாருக்கிட்டையும் நம்ம ஒரு ஒன் ஹவராக கேட்டேன், பர்மிஷன் கேட்டேன். பட் அந்த சில பல காரணங்களால் அந்த வண்டியிலேருந்து நமக்கு கிடைக்கல, பர்மிஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் இந்த வண்டிக்கு கேட்டேன். கண்டக்டர் சார்கிட்ட கேட்டால் அவர் யூடியூப்னு சொன்ன உடனே அப்படியே சரி எடுத்துக்கங்க அப்படின்ட்டாரு. ஸோ இதுதான் மக்களே இந்த வண்டி சூஸ் பண்ணதுக்கான காரணம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, நம்ம வீடியோ எடுக்கும்போது நான் கையை தெரியாதனமாக அந்த கம்பி மேலே வச்சுட்டு அப்படியே அதில் ஸ்டடி பண்ணிவிட்டு அப்படியே எடுத்துக்கிட்டு இருந்தேன். என்ன ஆயிடுச்சுன்னா, வீடியோ வீட்டில் பார்க்கும்போது கிடுக்கிட்டுன்னு பயங்கரமாக ஆடிச்சு. இந்த ஷேக் பயங்கரமாக தெரிஞ்சுது மக்கள் ஃபுட்டேஜில். அதனால் மேக்ஸிமம் முடிஞ்ச அளவு ஸ்டெபிலைஸ் பண்ணி அந்த ஷேக்கெல்லாம் கம்மி பண்ணி அப்படி தான் இப்போது எடிட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் பாருங்கள், முடிஞ்சளவு அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம்லேருந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆகாது அப்படிங்கிறத சொல்லுங்கள்.
ஸோ மக்களே, நாம் இப்போது அரக்கோணம் பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி அரக்கோணம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா வேலூர், பெங்களூர், சென்னை, திருப்பதி அப்படின்னு இது பக்கத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பகுதிகளுக்கு நிறையா பஸ்ஸஸ் வந்து ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சென்னை காட்பாடி ரயில்வே செக்ஷனில் அரக்கோணம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேஜர் ஜங்ஷன். இங்கேருந்து பல ட்ரெயின் வந்து பல ஊர்களுக்கு ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க மக்களே இந்த வழியாக. மக்களே, நம்ம ஜேர்னியோட ரெண்டாவது முக்கியமான ஸ்டாப் பார்த்திங்கன்னா நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருத்தணி வந்தாச்சு. திருத்தணி பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம். நம்ம இந்த திருத்தணி பஸ் ஸ்டாண்டில் நமக்கு ஒரு 5 நிமிஷம் ஹால்ட் இருக்குது. திருத்தணியிலிருந்து சென்னை, திருவள்ளூர், திருப்பதி, பெங்களூர், வேலூர், சோளிங்கர், சித்தூர், இது மட்டும் இல்லாமல் சேலம், திருச்சி கூட பஸ் இருக்குங்க. எஸ்சிடிசி பஸ்ஸும் வந்து இங்கேருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பல ஊர்களுக்கு வந்து முக்கியமான ஊர்களுக்கு இந்த திருத்தணியிலேருந்து பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி திருத்தணியிலேருந்து வேலூர் வரைக்கும் ட்ராவல் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருப்போம். நீங்கள் அந்த வீடியோ இன்னும் பார்க்கல அப்படின்னா அதுக்கான லிங்க் தரேன். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது வரைக்கும் ஜேர்னி பார்த்துருப்பீங்க. நம்ம காஞ்சிபுரம்லேருந்து திருப்பதி போயிட்டுருக்கு இந்த ரூட்டில் நமக்கு ரெஸ்ட் ஸ்டாப் நிறுத்திருக்காங்க மக்களே, திருத்தணி பக்கத்தில்.
இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம இன்டர்ஸ்டேட் பார்டர் வந்து தாண்டலை. அது இன்டர்ஸ்டேட் பார்டருக்கு முன்னாடியே வந்து ஹோட்டல் ஜனனி அப்படிங்கிற இடத்துல வந்து நிறுத்தியிருக்காங்க. இது நம்ம டிஎன்எஸ்டிசி வழக்கமாக நிறுத்தக்கூடிய ஒரு வழக்கமான ரெஸ்ட் ஸ்டாப் தான் மக்களே. இங்கே வந்து டீ, காஃபி, சாப்பாடெல்லாம் கூட அவைலபிளாக இருக்குது. ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்குது மக்களே, ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்குது. இந்த ஃப்ரேமை பாருங்கள், 3மே நம்ம டிஎன்எஸ்டிசியோட திருப்பதி ரைடர்ஸ் தான். ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ரெஸ்ட் ஸ்டாப்லேருந்து வண்டி கிளம்பிகிட்ருக்கு மக்களே. சரி வாங்க, மீதம் இருக்கிற ஜேர்னி எப்படி இருக்குங்கிறத பற்றி பார்க்கலாம். இதுதான் மக்களே நம்ம ஆந்திரா மாநிலத்துக்குள்ளே வந்த உடனே வர ஃபஸ்ட்டு ஸ்டாப்பு நகரி. திருத்தணியிலேருந்து பார்த்தீங்கன்னா நகரிக்கு டிஎன்எஸ்டிசி டவுன் பஸ்லாம் கூட ஆப்ரேட் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்டர்ஸ்டேட்டாக டவுன் பஸ் ஆப்ரேட் பண்ணுறது நான் இங்கே தான் பார்த்தேன். நீங்கள் எங்கேயாவது பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மக்கள்.
ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಿನ್ನ ಮುಂದಂತೆ ஃபைனலாக மக்களே நம்ம டெஸ்டினேஷனான திருப்பதி வந்து நம்ம ரீச் பண்ணியாச்சு. ஜேர்னி பார்த்துருப்பீங்க, சார் வந்து சூப்பராக விட்டு வந்தார். டைமிங் கரெக்டாக மெயின்டைன் பண்ணாங்க. ஸ்பீட் வைஸ் பார்த்தீங்கன்னா 80 லாக்கு வண்டி, இந்த 80க்குள்ளே வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாங்க ஸ்பீடை. 70 80 அதை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டாரு. ஸோ டிரைவிங் வைஸும் சரி ட்ராவல் வைஸும் சரி எந்த குறையுமே இல்லைங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம்லேருந்து திருப்பதி வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை, பக்காவாக வந்து சேர்ந்தாச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றி கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மக்களே. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.